எல்லோருக்கும் வணக்கம். மந்த்லி எக்ஸ்பைரி ட்ரேடிங் முடிஞ்சு முதல் நாள் ட்ரேடிங் இன்னைக்கு ரொம்ப சுமாராகவே இருந்தது. ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எப்படி ஏற்றம் இருக்கோ அதே போல தான் நம்மளோட ட்ரேடிங்லையும் கண்டிப்பாக ப்ராஃபிட் லாஸ் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும். அப்படி இல்லை எனக்கு ஒரு என்ட்ரி கூட லாஸ் வரக்கூடாது, இல்லை ஒரு நாள் கூட லாஸ் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டோட நீங்கள் ட்ரேட் பண்ண வந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டில் சக்ஸஸ் பண்ண முடியாது. 0.01% கூட இதில் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியாது. அந்த மைண்ட் செட்டில் இருந்தால் 10 ஒர்க்கிங் டேஸில் 5 நாள் ப்ராஃபிட் வருது, 5 நாள் லாஸ் வருது அப்படின்னாலும் டோட்டலாக அங்கே நம்ம நெட்டாக ப்ராஃபிட்டில் தான் இருப்போம். இது எப்போன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ஸ்டாப் லாஸ் மினிமமாக இருக்கும்போது, அப்படி நம்ம ஸ்டாப் லாஸை மினிமமாக வச்சு பண்ணும்போது 5 நாள் ப்ராஃபிட்டு 5 நாள் லாஸ் ஈக்குவலாக வந்தாலும் அங்கே நம்ம நெட்டாக ப்ராஃபிட்டில் நிற்க முடியும். அதுக்காக லாஸே வராமல் கண்டிப்பாக ட்ரேட் பண்ண முடியாது. என்னோட மார்க்கெட் ட்ரெண்டில் என்னோட பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி ஒரு கான்செப்ட் 7 ஸ்டாப் லாஸ் கண்டினியூ ஹிட் ஆயிருக்கு. இதில் எவ்வளோ லாஸ் வந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஓடிஎன் டெர்மினல் மந்த்லி எக்ஸ்பைரி முடிஞ்சு மறுநாள் மாஸ்டர் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஒன்று அப்டேட் பண்ணோம். அதை நான் இன்னைக்கு பண்ணாமல் விட்டுட்டேன். அதனால் என்ன ஆகுதுன்னா மந்த்லி எக்ஸ்பைரி கான்ட்ராக்ட் தான் எனக்கு அப்டேட் ஆச்சு காலையில். ஸோ நான் காலையில் அதனால் 29 மார்ச் இந்த கான்ட்ராக்ட்லேயே நான் ட்ரேட் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 11 மணிக்கு மேலே சிஸ்டம் லாக் அவுட் பண்ணிவிட்டு அங்கே நான் அப்டேட் பண்ண பிறகு மார்ச் 2 இந்த கான்ட்ராக்டில் ஒரு லாட் நான் எடுத்திருக்கேன். டோட்டலாக இன்றைக்கி 3 ஸ்ட்ரைக் எடுத்திருக்கேன். 38,300 புட் ஆப்ஷனும் 38,400 புட் ஆப்ஷன், கடைசியாக 39,600 புட் ஆப்ஷன். டோட்டலாக இன்றைக்கி 3 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் ப்ராஃபிட் வருது அப்படின்னாக்கா அந்த என்ட்ரியோட விட்டுடலாம். இல்லை அதில் லாஸ் வருது அப்படின்னாக்கா செகண்ட் என்ட்ரியில் அதை ஜீரோ பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுவும் பண்ண முடியல. அப்படி நெக்ஸ்ட் போகும்போது டோட்டலாக இன்னைக்கு 7 ஸ்டாப் லாஸ், 7 என்ட்ரியுமே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. டோட்டலாக ஒரு 1,756 ரூபாய் 25 காசு இங்கே லாஸ் வருது. இன்னொரு விஷயம் பார்க்கும்போது இது ஃபர்ஸ்ட் கான்செப்ட். செகண்ட் கான்செப்ட்லயாச்சும் ஏதாச்சும் ஒரு என்ட்ரி வருமா, அதில் நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கும்போது செகண்ட் கான்செப்ட்லையும் இன்னைக்கு எந்த ஒரு என்ட்ரியுமே கிடைக்கல. இது போல் கண்டினியூஸ் ஸ்டாப் லாஸ் இப்போ லாஸ்ட் மண்டே வந்தது. ஒரு 5 என்ட்ரி கண்டினியூவாக 5 என்ட்ரி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. டோட்டலாக அங்கே லாஸ் 1,200 ரூபாய். 6வது என்ட்ரி ஒரு என்ட்ரியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4,000 ரூபாய் ப்ராஃபிட் அந்த லாஸ் எல்லாமே ரெக்கவர் ஆகிட்டு அன்றைக்கி ப்ராஃபிட் வந்திருக்கு. ஓகே, இது போல் என்ட்ரி நிறைய கிடைக்கிறது ரேர் தான். இன்னைக்கு அது போல் கிடைச்சிருக்கு. மேக்ஸிமம் நமக்கு இந்த லாஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 என்ட்ரி மட்டும் எடுத்தால் போதும். ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் ப்ராஃபிட் வருது அப்படின்னா நீங்கள் விட்டுருங்க, ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு. அப்படி இல்லை அதில் லாஸ் வருதுன்னா செகண்ட் என்ட்ரியில் அதை ஜீரோ பண்ண முடியுமான்னு பார்க்குறேங்க. ஜீரோ பண்ண முடியுதுன்னா ஸோ அன்னியோட அந்த ட்ரேடிங் முடிச்சுக்குங்க. தென் அதோட நிறுத்திங்க, மறுநாள் பார்த்துக்கலாம். பரவாயில்ல, நமக்கு ஒரு 5 என்ட்ரி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் ஓகே தான். இன்னைக்கு பாருங்கள் ஒரு 7 என்ட்ரி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. டோட்டலாக இங்கே 1,756 தானே லாஸ் வந்திருக்கு. நான் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்றவங்க மட்டும் இதை கண்டினியூவாக பண்ணலாம். ரிஸ்க் எனக்கு எந்த அளவுக்கு வேணாம், ஒரு நாளைக்கு 500 ரூபாய்க்கு மேலே ரிஸ்க் வேணாம் அப்படின்றவங்க 2 என்ட்ரியோட நிறுத்திங்க. இந்த பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடிங்கை கண்டினியூவாக இன்னை வரைக்கும் 35வது நாள் அப்டேட் பண்ணிட்டு வந்திருக்கேன் வீடியோவில். இந்த 35 நாளில் இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னாக்கா ஹையஸ்ட் லாஸு, பெரிய லாஸு. இருந்தாலும் இந்த வாரத்தில் பார்க்கும்போது இந்த வாரத்தில் 2 நாள் லாஸ். ஆக்சுவலாக மண்டே பார்த்தீங்கன்னாக்கா 5 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. 6வது ஒரு என்ட்ரியில் 4,000 ரூபாய் ப்ராஃபிட் அது கிட்டத்தட்ட லாஸ் ரெக்கவர் ஆகிடுச்சு. இருந்தாலும் நான் அந்த என்ட்ரி 6வது என்ட்ரி நான் மிஸ் பண்ணிட்டேன், எடுக்க முடியல. இருந்தாலும் என்னோட அக்கௌண்ட்டில் என்ன இருக்கோ அதுதான் காட்ட முடியலைங்களா. ஸோ அதனால் அன்றைக்கி லாஸ் தான் போட்டிருக்கேன். ஓகே, இருந்தாலும் இந்த வாரத்தில் 2 நாள் லாஸு 3 நாள் ப்ராஃபிட்டு. டோட்டலாக இந்த வாரத்தில் 4,325 ரூபாய் 25 காசு. இன்னைக்கு பெரிய லாஸ் இருந்தாலும் நமக்கு டோட்டலாகவே இந்த வாரம்னு பார்க்கும்போது பெரிய ப்ராஃபிட்டே தான் இருக்கும். இதே கண்டினியூவாக 35 நாளில் எவ்வளோ நாள் லாஸ் வந்திருக்கு, எத்தனை நாள் ப்ராஃபிட் வந்திருக்கு, டோட்டலாக எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்னு பார்க்கலாம். 35 நாளில் ஸோ பார்த்தீங்களா 1,756 ரூபாய் 25 காசு. இன்னைக்கு தான் பெரிய லாஸு. 1 2 3 4 5 6 7 8 9 நாள் 35 நாளில் 9 நாள் லாஸ் வந்திருக்கு. டோட்டலாக 21 நாள் லீவு. டோட்டலாக 25 நாள் ப்ராஃபிட்டு. 25 நாள் ப்ராஃபிட்டு, 9 நாள் லாஸு. நம்மளோட கான்செப்ட் பிரகாரம் 5 நாள் ப்ராஃபிட்டு 5 நாள் லாஸ் ஈக்குவலாக நம்ம ப்ராஃபிட்டில் தான் நிற்போம். இங்கே ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்டூ 3 டைம்ஸ் அதிகமாக இருக்குது. டோட்டல் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது 37,508 ரூபாய் 10 காசு. டோட்டலாக இந்த 35 நாளில் ப்ராஃபிட்டு. என்னால் ஒரு நாள் கூட ஒரு என்ட்ரி கூட என்னால் லாஸ் ஏற்றுக்க முடியாது அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே பாருங்கள்,
இந்த 14 15 2 நாள் கண்டினியூ லாஸ் வந்திருக்கு இல்லைங்களா, இங்கே என்ட்ரு ஆகிறாங்க அப்படின்னா இந்த 2 நாள் பார்ப்பாங்க லாஸு, ஓகே நம்மளால் சமாளிக்க முடியாது, லாஸ் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இதோட போயிடுவாங்க. அதே நம்ம இங்கேருந்து கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்னாலும் டோட்டலாக அவங்க ஒரு 7500 ப்ராஃபிட்டில் நிற்பாங்க. அதனால தான் வீடியோவில் ரெகுலராக சொல்லிட்டு வரேன், நம்மோட ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் வருது லாஸ் வருது மாறி மாறி வந்தாலும் நம்மோட ஸ்ட்ராட்டஜி என்னவோ அது பிரகாரம் நம்ம கண்டினியூ ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணோம் அப்படின்னாக்கா நெட்டாக கண்டிப்பாக நம்ம ப்ராஃபிட்டில் தான் நிற்போம். 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்டில் இன்னைக்கு 3 ஸ்டாக் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. HDFC 150 ப்ராஃபிட்டு, டாடா ஸ்டீல் இன்னைக்கு நோ கெயின் நோ லாஸில் முடியுது, ஹிண்டால்கோ 500 ப்ராஃபிட்டு, டோட்டலாக ஒரு 650 1/2% இன்னைக்கு ப்ராஃபிட்டில் புக் ஆயிருக்கு. 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்டில் டோட்டலாக இன்னைக்கு 6 ஸ்டாக் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஒலெக்ட்ரா 1000 ப்ராஃபிட்டில் புக் ஆயிருக்கு, IBL ஃபைனான்ஸு 100 லாஸில் புக் ஆயிருக்கு, பாலிசி பஜார் 1000 ப்ராஃபிட்டில் புக் ஆயிருக்கு, கெயில் 150 லாஸில் புக் ஆயிருக்கு, NMDC 500 ப்ராஃபிட்டில் புக் ஆயிருக்கு, ஹிண்டால்கோ 550 லாஸில் புக் ஆயிருக்கு. டோட்டலாக இந்த 6 ஸ்டாக்ல 1700 ப்ராஃபிட்டில் புக் ஆகுது. இன்னையோட கோல்டன் ஸ்டாக் என்னால் வாட்ச் பண்ண முடியல, ஏன்னா ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஃபுல்லாகவே என்ட்ரி கிடைச்சிது, அதனால் அதை வாட்ச் பண்ணுறதுக்கே டைமிங் கரெக்டாக இருந்தது. ஸோ இன்னையோட கோல்டன் ஸ்டாக் நில். ஃபைனலாக ஈக்விட்டி இன்ட்ராடேக்காக ஒரு கான்செப்ட் ஒன்று டெஸ்ட் பண்ணிட்டு வரோம். அதில் இன்னைக்கு என்ன ஸ்டாக் கிடைச்சிருக்கும், அதில் என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கும் அதையும் நம்ம பார்த்துடலாம். இன்னைக்கு 11 மணிக்கு நான் செலக்ட் பண்ண ஸ்டாக் இதுதான், ஒலெக்ட்ரா, IB ரியல் எஸ்டேட், பாலிசி பஜார். ஃபர்ஸ்ட் நம்ம ஒலெக்ட்ரா பார்த்துடலாம். 477.80 ஹை பிரேக் ஆகுது. தென் 477.80 482.65 இங்கே நமக்கு 1% ப்ராஃபிட் புக் ஆகுது. IBR ரியல் எஸ்டேட்டு 58.40, ஸோ இது இமிடியேட்டாக நமக்கு 1% ப்ராஃபிட்டில் புக் ஆகுது. பாலிசி பஜார் 563.75 இங்கே ஹை பிரேக் ஆகுது. தென் 573.80 இங்கே நமக்கு 1% ப்ராஃபிட்டில் புக் ஆகுது. டோட்டலாக இந்த 3 ஸ்டாக்கில் இன்னைக்கு ஒரு பர்சன்ட், டோட்டலாக இதில் ஒரு 3% ப்ராஃபிட் வருது. 20 மந்த் டார்கெட் 10 மந்த் டார்கெட்டு. குறிப்பாக பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடை எடுக்காதீங்க. ஏன்னா சின்ன ஸ்டாப் லாஸ் வைக்கும் போது ஈஸியாக அடிச்சுட்டு போதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெரிய ஸ்டாப் லாஸ் ட்ரை பண்ணீங்க அப்படின்னாக்கா பெரிய அளவில் அடி வாங்குவீங்க. ஸோ இன்னைக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் பிரச்சனை இல்லை நமக்கு, ஏன்னா 7 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் நமக்கு ஒரு 1700 தான் லாஸ் வந்திருக்கு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி புதன்கிழமை பாருங்க, ஒரே ஒரு என்ட்ரிலே அது ரெக்கவர் ஆகிட்டு 6700 ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. ஸோ இந்த ப்ராஃபிட் ரேஷியோ நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. 30 பாயிண்ட் தள்ளி வச்சா ஸ்டாப் லாஸ் அடிக்காது, இல்லை 50 பாயிண்ட் தள்ளி வச்சா ஸ்டாப் லாஸ் அடிக்காது அப்படின்ற கான்செப்டில் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் பண்ண முடியாது. எதுவாக இருந்தாலும் ஸ்டாப் லாஸை சின்னதாக மெயின்டைன் பண்ணுங்கள். சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவ் வருது. மண்டே வீடியோவில் பார்க்கலாம். பாய்.